திருவள்ளூர் அருகே நாட்டு வெடிகுண்டு பதுக்கி வைக்க தனியாக வீட்டை வாடகைக்கு எடுத்து வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக நாட்டு வெடிகுண்டை பதுக்கி வைத்திருந்ததாக கைதானவர்கள் கூறியது உண்மையா? திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வைத்திருப்பதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அவரது உத்தரவின் பேரில் திருவள்ளூர் போலீஸ் டிஎஸ்பி தமிழரசி மேற்பார்வையில் நகர போலீசார் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது போலீசார் விஎம் நகரில் சோதனை செய்தபோது ஒரு வீட்டில் திருநின்றவூர் மற்றும் கடம்பத்தூரைச் சேர்ந்த 2 பேர் கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக வாடகை வீட்டில் தங்கியிருந்தது தெரிய வந்தது. அந்த வீட்டில் போலீசார் சோதனை செய்தபோது 4 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் கஞ்சா பொட்டலங்கள், போதை மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து வீட்டில் இருந்தவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் ஏக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த 24 வயது முகமது காலித், பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது அஜித் என தெரிய வந்தது. இருவரையும் டவுன் போலீசார் கைது செய்தனர். அவர்களில் அஜித் என்பவர் மீது ஏற்கனவே திருநின்றவூர், முத்தாப்புதுப்பேட்டை, சுங்குவாச்சத்திரம், திருவள்ளூர் டவுன், கலால் ஆகிய காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, கஞ்சா கடத்தல், கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்றல் உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இவர்களுக்கு பெரிய குப்பம் பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடி பிராங்க்லின் என்பவர் வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதற்காக வாடகை வீடு எடுத்து தங்கி நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்தார்கள் என விசாரித்த போது ரீல்ஸ் வீடியோ எடுப்பதற்காக நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்ததாக கூறியுள்ளனர். ஆனால் அவர்களது பேச்சை நம்பாத போலீசார் அவர்கள் யாரையாவது கொலை செய்ய பதுங்கியிருந்தார்களா என்ற கோணத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.